வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஆனியன் பக்கோடா. ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 கப் கடலை மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும், அதனால் தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தாலே போதும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். அந்த டைமில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் இதை நீங்கள் அப்படியே வச்சாலே போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அப்படியே மொத்தமாக எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரிச்சிட்டு எடுத்துடலாம். எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு பொரிச்சுக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் நம்ம அடுத்த பேட்சை ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் பக்கோடா வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.